ஓகே. இப்போ கிருஷ்ணர் வந்து எல்லாருமே அட்ராக்ட் பண்ணக்கூடியவர். கிருஷ்ணர் பலராம தான் சைத்தன்யா நித்யானந்தா வந்திருக்காங்க. சரிங்களா? இப்ப கிருஷ்ணர் பேர் என்னது? மதன மோகனம். மதன மோகன மோகினி யாரு? ராதாராணி. சரிங்களா? இப்ப கிருஷ்ணர் எப்படின்னா, கிருஷ்ணனுடைய விரிவாக்கம் பாத்தீங்கன்னா விஷ்ணு. ஓகே. இந்த விஷ்ணுலாம் பாத்தீங்கன்னா இந்த பௌதி இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. பௌதி இயற்கைக்குள்ள வரமாட்டாங்க. பௌதி இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. இந்த விஷ்ணுலாம் என்ன பண்றாங்க? ஆன்மீக லோகத்துல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதுல வந்து பௌதிக லோகத்துக்கு வர்ற இஷ்யூ பாத்தீங்கன்னா கர்ப்போதக சாய் விஷ்ணு, ஷீரவதக சாய் விஷ்ணு. மகாவிஷ்ணு கூட வெளியதான் இருக்கிறார். அவர்கிட்ட இருந்தா ஒரு ரோமத்துல இருந்தும் அந்த அண்டங்கள் வெளியே வரும். கரெக்டா? காலமதாவலம்யா ஜீவந்தி லோம வலஜா ஜெகதந்தநாதா விஷ்ணுர் மகான் சேகேஷகலாம் விசேஷ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பிரஜாமி. படிச்சோம் இல்லையா? பிரதம சமிதா படிச்சோம் இல்லையா? அண்டங்கள்லாம் வெளியே வருது. ஸோ இதுதான் மகாவிஷ்ணு. இந்த பார்க்கடல கடையும் போது பார்க்கடல கடைஞ்சாங்க இல்லையா? யாரெல்லாம் கடைஞ்ச பார்க்கடல? தேவர்களா சொல்லி கடையிறாங்க இல்லையா? கடையும் போது விஷ்ணு பகவான் மோகன மோகினி இல்லையா? மோகினி அவதாரத்துல வர்றாரு. ஒரு பெண் வடிவத்துல வர்றாரு. ஓகே. மோகினி அவதாரத்துல வரும்போது தேவர்கள் மயங்க மாட்டேங்கிறாங்க. யாரு மயங்கிடுறா? அசுரர்கள் மயங்கிடுறாங்க. அந்த பெண்ணை பார்த்து மயங்கி என்ன பண்றாங்க? நீ என்ன சொன்னாலும் நாங்க ஒத்துக்கிறோன்றாங்க. அந்த மோகினி அவதாரம் என்ன பண்றாருன்னா, அந்த அமிர்தத்தை என்ன பண்றாரு? தேவர்கள் கொடுத்துறாரு. இந்த அமிர்தம் இல்லாதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போன போது ஆனா ராகுன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அவன் பத்தி என்ன பண்றாரு? ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இந்த தேவர்கள் மத்தியில வந்து உட்கார்ந்துடுறாரு. ஓகே. உட்கார்ந்த உடனே அந்த விஷ்ணு கண்டுபிடிச்சு என்ன பண்றாரு? ஹரே கிருஷ்ண பண்றாரு. விஷ்ணு கண்டுபிடிச்சு என்ன பண்றாரு? அவர் தலையை வந்து சக்கரத்துல மாட்டாது கவனிங்க, சக்கரத்துல வெட்டிடுறாரு. ஓகே. வெட்டவன் என்ன ஆகும்? அமிர்தம் வந்து உள்ள போனதுனால அவருடைய அந்த தலை வந்து பிரதானம் இருக்கு இல்லையா? அது வந்து இதாயிடுச்சு, அஃபெக்ட் ஆகுது. உடல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் செத்து போச்சு. ராகுவோட தலை மாத்திரம் அப்படி இருக்கு. இன்னைக்குமே ராகு வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கெடுதல் பண்ணுவார். ஓகேயா? அவர் வந்து கிரகணம் சொல்றாங்க இல்லையா? கிரகணம்னா என்னன்னா, இந்த மாதிரி ராகு வந்து சூரியனுக்கு முன்னாலேயும் சந்திரனுக்கு முன்னாடி வந்துடுறான். இதான் கிரகணம். ஓகே. இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா. சோ அதனால இந்த விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்தோடனே அந்த மற்ற பரம நீங்க உட்காந்துக்கோங்க. நீங்க உட்காந்துக்கோங்க. எல்லாமே உட்காந்துக்கோங்க. கிளாஸ் இதாயிடும். மற்ற எல்லாம் உட்காந்துக்கோங்க. சோ அந்த விஷ்ணு அவதாரம் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கான். டெமிகாட்ஸ்க்கு எல்லாம் அட்ராக்டிவா இருக்கான். டெமிகாட்ஸ் வந்து மயங்கல, ஆளுநர்கள் மயங்கிடலாம். இப்ப இது முடிஞ்சிருச்சு. அந்த ஆளுநர்லாம் இறந்துடுறான். நிறைய பேர் இறந்துடுறான். இப்ப மோகினி அவதாரம் முடிஞ்சு போச்சு. இப்ப விஷ்ணு வந்து இருக்கிறார். மோகினி அவதாரம் வந்து பர்மனன்ட் கிடையாது. ஓகே. அப்ப விஷ்ணு பகவான் போன உடனே சிவபெருமான் இருக்கார் இல்லையா? மத்த யாரும் பேசக்கூடாது, எல்லாம் கிளாஸ் கவனிக்கணும். சிவபெருமான் வந்து ஆசை, என்ன ஆசைன்னா இந்த மோகினி அவதாரம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஆசை. ஓகே. அவருக்கு என்ன நினைப்பா மனசுல, நானும் சிவன், நான் வந்து இந்த டெமிகாட்ஸ்க்கு தலைவன். ஏன்னா மகாதேவன் தான் சிவன் இல்லையா? அதனால டெமிகாட்ஸே மயங்கல. டெமிகாட்ஸ் மயங்கினாங்களா அந்த மோகினி அவதாரத்தை பார்த்து? மயங்கினாங்களா இல்லையா? மயங்கல. அப்ப சிவநாயகி நான் எப்படி மயங்க முடியும் அப்படின்னு அவருக்கு கரெக்ட் தான். அதனால கரெக்டா? அதனால மோகினி அவதாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதி, அப்புறம் அவங்களுடைய கோஷ்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த கோஸ்ட் அவங்க எல்லாம் கூட்டு போறாங்க. எல்லாம் பூதகங்கள்லாம் வராங்க. எல்லாம் வந்தாங்க. ஓகே. எல்லாம் யாரை பார்க்க போறாங்க? விஷ்ணுவை பார்க்க போறாங்க. இந்த மோகினி அவதாரம் வரல. விஷ்ணுல போய் நிக்கிறாரு. நல்லா பிரேயர் எல்லாம் பண்ணி எல்லாம் உட்கார வைக்கிறாங்க. விஷ்ணுல மரியாதையை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. எல்லாம் என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கிறாரு. அப்ப சிவபெருமான் சொல்லாரு, நீங்க இந்த மோகினி அவதாரம் காட்டினீங்க இல்லையா? அதை எனக்கு கொஞ்சம் தரிசனம் பண்ண ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறாங்கன்னா எந்த ஒரு உருவனைய மயக்க முடியாது. அதான் உண்மை. ஆக்சுவலா சிவபெருமான எந்த ஒரு பெண்ணும் மயக்க முடியாது. ஓகே. இது காமதேவன் இருக்கால, அவனே ட்ரை பண்றான். என்ன பண்றான்னா, அந்த காமதேவன் வந்து பார்வதி உட்கார்ந்துருக்காங்க. காமதேவன் அம்பு விட்டு, ஏன்னா தேவர்கள்லாம் தூண்டுறான் காமதேவன், அம்பு விட்டு நீ சிவபெருமான் கிளர்ச்சி விட்டாதான் கார்த்திகேயன் பிறப்பான், அப்பதான் தேவர்கள் வந்து வெல்ல முடியும் அரக்கர்கள்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு காமதேவன் ட்ரை பண்ணுவார். அவர் ட்ரை பண்ணா சிவபெருமான் பார்ப்பார்.
பார்த்தோன்னு என்ன ஆகும், காமதேவன் எரிஞ்சிடும், வசமாயிடும். அதனால சிவபெருமான் யாரையும் மயக்க முடியாது, எந்த ஒரு பெண்ணாலையும் மயக்க முடியாது. அதனால விஷ்ணு யோசிக்கிறார், 2 முறை யோசிக்கிறார். இந்த மாதிரி சிவபெருமான் வந்திருக்கிறாரு, இவரை எந்த ஒரு பெண்ணுக்கும் மயக்க முடியாது. அதனால என்ன பண்ணா, தேவர்கள் காட்டினதுல அந்த உருவம் மோகினி அவதாரம் அதை விட பெருசா அவரு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசிச்சு ஒரு நல்ல உருவம் காட்டுவார். ஒரு பெண் உருவம், நல்ல பால் தூக்கிப்பட்டு விளையாடுவாங்க, கண்ணெல்லாம் அசையும். அது பகவான் அழகு அப்படி இருக்காங்க, அந்த பெண் அழகு அதே மாதிரி. பகவான் பெண் உருவம் எடுத்தாலும் ரொம்ப அழகா இருக்கும். லட்சுமி தேவி இருக்காங்க இல்லையா, லட்சுமி தேவிலாம் அவருக்கு தேவையில்லை இனப்பெருக்கத்துக்கு. ஓகே, அவரோட நாவிலேருந்தே பிரம்மா வருவார். பகவான் பெண் உருவம் எடுத்தாலும் ரொம்ப அழகா இருக்காரு. சிவபெருமான் பக்கத்துல பாதி இருக்காங்க. ஆனா சிவபெருமான் என்ன பண்ணாரு, அந்த மோகினி அவன் அதை பார்த்தோன்னே அப்படியே லயிச்சிருக்காரு. ஓகே, இது நம்ம இது பண்ணக்கூடாது, ஜோக் பண்ண விஷயமே கிடையாது. சிவபெருமான் இஸ் வெரி ஹை பர்சனாலிட்டி. விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. விஷ்ணு பால்னா, சிவன் தயிர், அவ்வளவுதான். அப்படிதான் பிரம்மசம்ஹிதா சொல்லியிருக்கு. சீரம் யதா ததிவிகார விசேஷ யுகான் சஞ்சாயத்தே நஹி ததக் பதகஸ்தி ஹேது கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த மாதிரி சிவபெருமான் மயங்க மாட்டார் ஈஸியா. இவர் மயக்கணுக்காலே விஷ்ணு. அப்ப விஷ்ணு என்ன பண்ணுவாரு, யாருனாலும் மயக்கலாம். ஓகே, ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். அதனால நம்ம கிருஷ்ணனோட தஞ்சம் புகுந்தவை தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அது சொல்றாரு இல்லையா, மம மாயா துரத்தியா. அந்த மாயா எப்ப விட்டு வைக்கணும், கிருஷ்ணகிட்ட சரணடைஞ்சா மாத்திரம் தான் விட்டு வைக்கும். அது இல்லை, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, அதனால இந்த சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா, அந்த ரூபத்தை பார்த்தோன்னே அப்படியே மயங்கிடுறாரு. பக்கத்துல பார்வதி இருக்காங்க, எல்லா ஒரு ஃபாலோயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அந்த பெண்ணை ஓடுறாங்க, அப்படின்னாலே போறாரு. அப்படியே அந்த மாயா மயக்கம் இல்லையா, அப்படியே மயக்க அப்படியே ஊரெல்லாம் கூட்டு போறாங்க. யூனிவர்ஸ் எல்லாம் பறக்கிறாங்க, இவரு பின்னாலே பறந்தே போறாரு. சிவபெருமான் வர்ஷிப் பண்ணுவாங்கல்ல சேஜஸ், அந்த சேஜஸ் பின்னாலாம் போறாங்க. லேடி மோகினி அவதாரம் போறாங்க, சிவபெருமான் பின்னாலே போறாரு, கட்டி பிடிக்கிறதுக்காக போறாரு. இதை பார்த்து நம்ம இது பண்ண முடியாது, கேலி பண்ண முடியாது. ஓகே, பெரிய பெரிய அவங்களுக்கெல்லாம் நடக்கும்போது அந்த மாயா அவ்வளவு சக்தி உள்ளது. அதை குணத்துக்காக கிருஷ்ணன் வீரன் பண்றாரு. ஓகே, இந்த சேஜஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நீங்க ரொம்ப ஈஸியா முன்னேற முடியாது, உங்க தலைவரான சிவபெருமானே இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி உணர்த்துறாரு. ஓகே, அப்புறம் என்ன பண்ணாரு, கடைசியில அவர் அந்த இச்சை போயிருக்கு. ஓகே, அது கிருஷ்ணனுடைய அருளால போயிருக்கு. அப்புறம் விஷ்ணு பாம்புக்கு வந்துடுறாரு. சிவபெருமான் அவருக்கு எல்லாம் அவர் தோத்துட்டார் இல்லையா சிவபெருமான். ஆனா அந்த தோத்த அந்த அறிகுறியா வருத்தமே கிடையாது சிவபெருமான். அவருக்கு அந்த அகங்காரம் வருத்தமே இல்லை. அவர் அப்படியே ஒரு ஷேம் சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி என்ன சொல்றது, வெக்கப்படுறது, அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது சிவபெருமான். என்னுடைய மாஸ்டர் அவ்வளவு பவர்ஃபுல்லு, நான் எப்பயுமே தியானம் பண்ற விஷ்ணு இவ்வளவு பவர்ஃபுல்லு, என்னையே மயக்கிட்டாரு. பார்வதி இருக்காங்க, ஒரு இதுமே வருத்தம் எதுவுமே இல்லை, என் மனைவினாலே இப்படி நடந்துச்சு அப்படின்லாம் அவர் நினைக்கல. ஆக்சுவலா அதே மாதிரி சிவபெருமான் விஷ்ணு சொல்றாரு, உனக்கு எந்த விதமான வருத்தம் இல்லாதனால நீதான் எனக்கு இருக்கிறதே பெஸ்ட் டிவோட்டி நீதான் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்றாரு. எதுக்காக அது பாக்குறோம்னா, கிருஷ்ணர் எல்லாரையும் வசீகரிச்சுறாரு. இது விஷ்ணுவோடைய ஒரு வசீகரிப்பு தன்மை இந்த மோகினி அவதாரம். அந்த மோகினி அவதாரம் விஷ்ணு இந்த கிருஷ்ணரை பார்த்து வசீகரப்பட்டுருவாங்க. இந்த மகாவிஷ்ணு இருக்காரு இல்லையா, அவருக்கு கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆசை. அவர் என்ன பண்ணாரு, அங்க இருக்க பிராமணனுடைய பையனை திடீர் வச்சிருந்தாரு. அந்த பிராமணனுக்கு எல்லா பசங்களும் இறந்து போயிடலாம். உடனே அவர் என்ன பண்ணாரு, இந்த காலத்துல என்ன பண்ணலாம், அந்த கிங்கு கிட்ட பெல் அடிக்கலாம், ஏதாவது பிரச்சனைனா பெல் அடிக்கலாம். உடனே கிங் பார்ப்பாங்க, என்ன விஷயம் கேட்பாங்க. அதே மாதிரி இவர் நேரம் பெல் அடிக்கும் போது அர்ஜுனன் இருக்கார், துவாரகையில இருக்காரு. அர்ஜுனன் சொல்றாரு, இன்னொரு குழந்தை பிறக்க போகுது, நீ இந்த குழந்தையை காப்பாத்திரு. ஓகே, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதுவரை எல்லா குழந்தையும் கொண்டு போயிட்டாங்க, எப்படி கொண்டு போனாங்க தெரியல. இத்தனைக்கு நல்ல பிராமணன், எனக்கு கிருஷ்ணனுடைய ஆட்சி நடக்குது, எப்படி இந்த பிராமணன் எப்படி இந்த குழந்தையை கொண்டு போனாங்கன்னு தெரியல. இல்ல நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன். எப்படி இல்லை நான் தீ குளிச்சிடறேன், உன் குழந்தை இறந்ததுதான் நான் காண பைசா தீ குளிச்சிடறேன்னு. அதே மாதிரி குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்த என்ன ஆயிடும், அது காண போயிடும். உடனே பிராமணன் கேட்பாரு, நீ என்னமோ சொன்னியே, வீரமா பேசினியே, எங்க குழந்தை? உடனே தீ குளிக்க போவார் அர்ஜுனன். ஓகே, அப்ப கிருஷ்ணர் இந்த மாதிரி இப்படி எல்லாம் சபதம் பண்ணக்கூடாது, நீ கேட்காம சபதம் பண்ணக்கூடாது, தான் உனக்கு நான் கிருஷ்ணரை காப்பாத்தி நம்ம இன்னும் லோகத்துக்கு போகலான்னு சொல்லி கூட்டு போவார். அந்த ரதத்திலேயே போவாங்க, கிருஷ்ண ரதத்திலேயே போவாங்க அர்ஜுனனும் கிருஷ்ணனும். நீ கிருஷ்ணாபுரியில் வருதுல பிரபு, அந்த ரதத்திலேயே கரெக்டாக தான் சொல்றேன் இல்ல,
அந்த ரதத்திலே போவாங்க. ரதத்துல போனா அந்த ரதம் என்ன பண்ணும், இந்த லோகத்தை விட்டு போயிடும். நம்ம எல்லாம் இங்க ராக்கெட்ல விட்டாலும் இவ்வளவு தானே போகுது, இங்க இருந்து இடத்துல இருந்து மூணுனா கொஞ்சம் தூரம் தான் போகும். யூனிவர்ஸை தாண்டி போகும், பியர்ஸ் பண்ணி போகும். 7 கவரிங் இருட்டு எல்லாத்தையும் பியர்ஸ் பண்ணி போகும். கடைசியில் கோலா அந்த மகாவிஷ்ணு இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிடும். மகாவிஷ்ணு இடத்துக்கு போனோம்னா மகாவிஷ்ணு வரவேற்பார் கிருஷ்ணன். மகாவிஷ்ணு என்ன சொல்லுவாரு, அவங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்தது, அதனாலதான் அந்த குழந்தைய நான் ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுப்பார், குழந்தைய கொடுத்துருவார். ஓகே, அப்ப என்ன புரியுது நமக்கு, மகாவிஷ்ணுவுக்கே அட்ராக்ட் பண்ணக்கூடியவர் கிருஷ்ணன். இந்த மோகினி அவதாரம் வந்தது யார் தெரியுமா, ஸ்ரீரவதக சாய் விஷ்ணு. இவர் பார்க்கடல் இருக்க விஷ்ணு. அவருடைய அந்த இல்லுஷன் எனர்ஜியே சிவனை வசீகரிக்குது. எந்த ஒரு பெண்ணிலையும் மயங்க மாட்டார், துர்காட்டையே மயங்கல. துர்கா தான் இந்த லோகத்துக்கே மெட்டீரியல் நேச்சர். அவ்வளவு ஒரு அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகு அவங்களால கொடுக்க முடியும். அவங்களே சிவன் மயங்கல, காமதேவன் மயக்க முடியாது. ஆனா அந்த விஷ்ணுவோடைய அந்த அவதாரம் மயக்கிட்டாங்க. அந்த விஷ்ணுவோடைய உயர்தன்மை யாருன்னா மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவை அட்ராக்ட் பண்ணவர் யாரு, கிருஷ்ணன். அதனால கிருஷ்ணன் பேர் என்ன, மதன மோகனா. ஓகே, மதன மோகனா அவ்வளோ அட்ராக்ஷன், அவ்வளோ ஒரு இது. நான் அவருடைய உடல் பாத்தீங்கன்னா கருப்பு மேகம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அழகு. அப்படி கருப்பு மேகத்திலே உடல். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ட்ரெஸ். அவருடைய ஸ்மைலிங்கே சூப்பரா இருக்கும். பற்கெல்லாம் அவ்வளவு வெண்மையா சூப்பரா இருக்கும். உதடுகள்லாம் ரொம்ப ரெட்டா இருக்கும். கண்ணு பிங்கிஷா இருக்கும். எல்லாமே லோட்டஸ் கம்பேர் பண்றாங்க. அவருடைய கைகள்லாம் லோட்டஸ் தாமரை கம்பேர் பண்றாங்க. நாபி லோட்டஸ், பாதங்கள் லோட்டஸ், எல்லாத்தையுமே லோட்டஸ் கம்பேர் பண்றாங்க. ஓகே, தாமரை கம்பேர் பண்றாங்க. அவ்வளவு மிருதுமான ரொம்ப ரொம்ப சாஃப்ட். ஆனா அதே சமயம் அவர் அடிச்சாங்க எப்படி இருக்கும், அரக்கர்களுக்கு தண்டர் போட்டு மாதிரி. இந்த தண்டர் போட்டு தெரியும் இல்லையா, இந்த விஷ்ணுவே அந்த ஆயுதத்தை உருவாக்க சொன்னது. யாருக்காக உருவாக்க சொன்னாங்க, அந்த விருட்ராஷனை கொல்லணுங்கிறதா உருவாக்க சொன்னது. தண்டர் போட்டுக்குவாங்க, இந்த இந்திரன் கையில இருக்கும் அந்த தண்டர் போட்டு. இடி பிடிக்கிறதுன்றாங்க இல்லையா, தண்டர் போட்டு தான். அந்த இடி தப்புன்னு சொன்னா இடி பிடிக்கிறது இல்லையா, இடிக்கு யாரும் தப்ப முடியாது. சோ அவ்வளவு சக்தி உடையவர். ஆனா ரொம்ப சாஃப்ட் விஷ்ணு. ஓகே, ஆனா இந்த விஷ்ணுட இல்லாத குவாலிட்டி யார்கிட்ட இருக்கு, கிருஷ்ணர்கிட்ட இருக்கு. அவர் எப்படி இருப்பாரு கிருஷ்ணர், எப்பயுமே அவரை சுத்தி பக்தர்கள் இருப்பாங்க. அவர் பிரேம மாதிரி, ரூப மாதிரி, லீலா மாதிரி, இன்னொன்னு இருக்கே, பிரேம மாதிரி, ரூப மாதிரி, லீலா மாதிரி, மாட்டேங்குது, பக்த மாதிரி. பக்தர்கள் சூழ்ந்திருப்பார். ஓகே, பிரேம மாதிரி, லீலா மாதிரி, ரூப மாதிரி, பக்த நினைக்கிறேன், பக்த மாதிரி. ஓகே, 4 விதமான இது அவருக்கு விசேஷமா இருக்கும். இல்ல 4வது நான் யோசிச்சு சொல்றேன். 4வது இன்னும் கரெக்டா தெரியல. ஹாசினி 4 என்னது, பிரேம மாதிரி, ரூப மாதிரி, லீலா மாதிரி, எனக்கு ராவலையே. சரி அக்கா, நீங்க சரி. இந்த மாதிரி 4 விதமான குவாலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஓகே, ஆனா சிவனுக்கு பாத்தீங்கன்னா 84 குவாலிட்டிஸ் இருக்கு, விஷ்ணுக்கு 90 குவாலிட்டிஸ், கிருஷ்ணருக்கு 100% குவாலிட்டிஸ். ஓகே, இந்த 100% குவாலிட்டிஸ்னா எல்லா விதமான சக்தியும் அவருக்கு கிருஷ்ணன் இருக்கு. பொட்டன்ஷியல பாத்தீங்கன்னா விஷ்ணு கிருஷ்ணர் எல்லாருமே சேம் தான். அவங்களால எல்லா விதமான ஆக்ஷனும் பண்ண முடியும். எப்படி ஒரு கேண்டில் இருந்து இன்னொரு கேண்டில் வருது, ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து இன்னொரு மெழுகுவர்த்தி வருது இல்லையா, வேறு மாதிரி கரெக்ட், வேறு மாதிரி புல்லாங்குழல் வச்சிருப்பார். விஷ்ணு புல்லாங்குழல் வச்சிருக்க மாட்டார். ஓகே, ரூபா மாதிரி அதனால தெரியும். வச்சு திரிமங்கலம் லலிதப்பான் 3 இடத்துல பெண்ட் ஆயிருக்கும் கிருஷ்ணர் இல்லையா. பிரேம மாதிரி அவர்கிட்ட அந்த பிரேம ரசம் இருக்கும். விஷ்ணுட என்ன ரசம் இருக்கும், தாசியம். அப்படியே பணிவா சேவை பண்றதும். ஸ்ரீ வைஷ்ணவம் சேவை தான். கரெக்டா, தோல் மேல கை பண்ண முடியாது விஷ்ணுங்களா, அது கஷ்டம். அதனால அந்த பிரேம மாதிரி அவர்கிட்ட இருக்கு. ஓகே, ரூப மாதிரி பார்த்தோம், வேறு மாதிரி, இப்ப யாரும் மறந்து போச்சு, ஆசை என்னது, பிரேம மாதிரி, ரூப மாதிரி, லீலா மாதிரி. லீலை நிறைய பண்ணுவாங்க, லீலா மாதிரி. ஓகே, இந்த மாதிரி 4 விதமான இது சிறப்பு தன்மை கிருஷ்ணனை மட்டும்தான் இருக்கு. ஆனா விஷ்ணுட இது கிடையாது. அதனால விஷ்ணு கம்மிங் கிடையாது. எப்படி ஒரு மெழுகுவர்த்தியில இன்னொரு மெழுகுவர்த்தி வருது, எந்த மெழுகுவர்த்தி உண்மை அப்படின்னு பார்த்தா எது உண்மை, ரெண்டுமே உண்மைதான், ரெண்டுக்குமே ஈக்குவல் பொட்டன்சி தான். அதனால நம்மளுடைய கணக்கு படி, மெட்டீரியல் கணக்கு படி, இது விஷ்ணு கம்மி அப்படி கிடையாது. ஓகே, சிவன் கம்மி அப்படின்னு நினைக்க கூடாது. சிவன் இஸ் ஆல்சோ ஈக்குவலி பவர்ஃபுல். நம்மளுடைய எங்கேயாவது பார்க்கும் போது எல்லாருமே கிரேட் பர்சனாலிட்டிஸ். ஓகே, சிவன் மோகினி அவதாரம் பின்னால போனாலும் சொல்லி நம்ம சிரிக்க முடியாது.
சிவா இஸ் சச் a great personality. சிவனை யாரா வெறுத்தாங்கன்னா அவரால் கிருஷ்ணனை போக முடியாது. ஏன் கிருஷ்ணனை போக முடியாது? சிவனை வெறுத்தா வைஷ்ணவனா ஏதோ சம்பு. வைஷ்ணவரே மிகப்பெரிய வைஷ்ணவர் சிவன். அது கிருஷ்ணர் நிறைய இடத்துல சொல்லிட்டாரு. சிவனுமே பாகவதத்துல நிறைய இடத்துல சொல்றாரு, எனக்கு பிடிச்ச பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்கள் தான் சொல்லி சொல்றாரு. ஓகே, அதனால நம்ம நினைக்கிற மாதிரி சிவனை சில பேர் இருப்பாங்க தெரியுமா? சில பேர் வேணாம் சிவனை கும்பிடவே மாட்டாங்க, சிவன் பக்கம் தலைவசியை படுக்க மாட்டாங்க. அதான் தவறு, ஆக்சுவலா மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி விஷ்ணு துவேசி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நரகம் தான் கிடைக்கும். விஷ்ணுவனாலே வெறுப்பாங்க. ஒரு ஹரிகிருஷ்ணா சொல்லுங்க, ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இப்படி நம்ம சொல்றதுக்காக நினைக்கணும், அதுக்காக ஆப்போசிட்டா சொல்றது. இவங்க விஷ்ணு துவேசி, இவங்களுக்கு நல்லகதி கிடையாது. சரி, யாரையுமே நம்ம வெறுக்க முடியாது. ஒரு படைப்புன்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே எல்லா விதமான பால்களும் இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா விஷ்ணு தத்துவம், ஜீவ தத்துவம், சக்தி தத்துவம் இருக்கு. சிவன் இவ்வளவு பிரியமா இருக்கிறதுனால அவருக்கு தனியா ஒரு பொசிஷனை கொடுத்தார் கிருஷ்ணர். அது என்ன தத்துவம்? சிவ தத்துவம். ஓகே, தனியா ஒரு பொசிஷனை கொடுத்துருக்காரு. அவ்வளோ ஹை பர்சனாலிட்டி சிவா. அந்த சிவனை என்ன பண்றாரு? ருத்ரகீதம் பாடுறாரு. அவரோட அழகை அவ்வளவு வர்ணிக்கிறார், ரொம்ப அழகா வர்ணிக்கிறாரு. ஒரு நல்ல ஸ்லோகம் ஆக்சுவலா. நல்ல நாக்கு நல்ல. ஹரே கிருஷ்ணா. பத்மகோஷா பலாசாட்சம் சுந்தர புருஷநாசிகம் சுதிஜம் சுகோபலாசியம் சமகர்ண விபூஷணம் சமகர்ண விபூஷணம். இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் பாடுவார். சிவன் அந்த ருத்ரகீதம் பாகவதத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அப்படி பகவானை பத்தி வர்ணனை பண்ணி அப்படியே பாடுவார். நிறைய வர்ணைகள் இருக்கு கிருஷ்ணரை பத்தி, விஷ்ணு பத்தி நிறைய வர்ணைகள். இந்த வர்ணைகள்லாம் படிக்கணும். எப்படி கிருஷ்ணனுடைய உடல் இருக்கு, அவருடைய என்னென்ன வசீகரிக்கூடிய தன்மை இருக்கு, எல்லாம் வர்ணனை பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் படிச்சு பார்க்கணும். சஞ்சிந்தயே பகவத் சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்விஜ சரோர்கலாஞ்சநாத்யம் உக்தம் நரக்தவலசன் நகசக்ரவாலா ஜோஷ்னா விராஹதமஹத் இதயந்தபாவம். இது ஒரு அருமையான பாடல், கிருஷ்ணனை பத்தி விவரிக்கக்கூடிய ஒரு பாடல், பாகவத்துல இருக்கு. ஓகே, அவருடைய அந்த நகத்திலேருந்து வர ஒளிச்சு இருக்கு இல்லையா, அது நம்ம இதயத்தில் உள்ள அந்த அந்தகாரம், அந்த பாவத்தை எல்லாம் அப்படியே எடுத்துடும், உள்ள எடுத்துடும். அவருடைய ஸ்மைலிங்கே போதுமா பக்தர்களுடைய அந்த இதெல்லாம் அழிச்சிடும், மெர்சி கொடுத்துரும். கரெக்ட் பாடின்னு சொல்லுவாங்க தெரியுமா? கிருஷ்ணன் ஃபுல்லா பார்க்கணும் கிடையாது, அவர் எல்லாம் சைட்ல பார்த்து கிளான்ஸ் பார்த்தாலே போதும், அது நமக்கு கோடான கோடி புண்ணியம். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் பக்தர்கள் இயங்குவாங்க. ஆனா பகவானை பார்க்கணும் கூட கிடையாது பக்தன். ஓகே, நேர்ல பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. அதுல செட்டின பாபா என்ன சொல்ல லாஸ்டா, ஆஸ்லிஷ்யவா பாகரதாம் வினஷ்டமா அதர்ஷனா மர்மதராம் கரோத்மா யதா ததா வா விததாது லம்படோ மத்ரான நாதஸ்து சாயேவ நாமரஹா. நீ என்னை கட்டிப்பிடிச்சாலும் சரி, எட்டி உழைச்சாலும் சரி, என்னுடைய பகவான் நீதான் அப்படின்னு சொல்லி மனப்பான்மையில இருப்பாங்க பக்தர்கள். ஜென்ம ஜென்மமா எனக்கு பக்தி போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா பக்தர்கள். ஓகே, ஆனா கிருஷ்ணரை நேர்ல பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப புண்ணியம். ஓகே, நேரில் பார்க்க முடியுமா இந்த கண்களால? அதுதான் நம்ம பிரம்மசமிதா படிச்சோம். அது என்ன பண்ணிருக்காங்க? பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேனா. பிரேமான்ற அந்த கண்ணாலதான் பார்க்க முடியும். இருக்கா இல்லையா? இல்லையா பார்க்க முடியுமா கிருஷ்ணன் நம்மளால? பார்க்கவே முடியாது. ஓகே, ஆனா அந்த பிரேமான்ற கண்ணி இப்ப நமக்கு இருக்கா? இருக்கா இருக்கா நமக்கு இருக்கா? இல்ல, நமக்கு இருக்கலாம் பௌதிக பொருட்கள் தான். பௌதிகமா அப்ரிஷியேட் பண்ணுவோம். ரொம்ப நைஸான அமைப்பு, இதை அப்ரிஷியேட் பண்ணுவோம். நல்லா இருக்கே இது, இந்த அமைப்பு, அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம். டிவி நல்லா இருக்கே, இதெல்லாம் அப்ரிஷியேட். ஏன் அப்ரிஷியேட் பண்றோம்? ஏன்னா அதெல்லாம் பண்ண முடியாது, பார்க்க முடியுது, நம்ம கண்களால் பார்க்க முடியுது, தொட முடியுது, கேட்க முடியுது, சவுண்ட்லாம் இல்லையா? அதனால அந்த பகவான் ரொம்ப கருணையோட அந்த அர்ச்சா விக்கிரத்துல வந்துட்டாங்க. புரியுதா? அர்ச்சா விக்கிரகம் புரியுதா? நம்ம வீட்டை வீடியோ வச்சிருக்கோம்ல, அது பேர் அர்ச்சா விக்கிரகம். புரியுதா உங்களுக்கு? அதனால அதுல பகவான் இல்லே கிடையாது. நமக்கு எதால பார்க்க முடியுது? அந்த மெட்டல், வுட்டு, இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அதனால அந்த கருணையோட என்ன பண்றாரு? ஆச்சாரியுடைய கூற்றுப்படி அங்க உட்கார்ந்துருக்காரு. ஓகே, அதனால அர்ச்சா விக்கிரகத்துக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. எல்லா கிரகஸ்தரும் நிச்சயமா அர்ச்சா விக்கிரகம் வச்சுக்கணும், டிடி வச்சுக்கணும் வீட்டுல. ஏன்னா பகவான் நம்மளை தொட்டாலும் சரி,
இல்ல நம்ம பகவான் தட்டாலும் சரி எஃபெக்ட் சேம் தான். புரியுதா உங்களுக்கு? துருவ மகாராஜ் மேல என்ன பண்றாரு கிருஷ்ணரு? துருவ மகாராஜ் கிருஷ்ணர் பாக்குறாரு நேர்ல. நேர்ல பார்த்த உடனே அவனுக்கு ஒண்ணுமே தோணல. அப்படியே வாய் அடிச்சு போயிட்டு அப்புறம் ஒண்ணும் தெரியல. கீழே விழுந்துட்டா அவ்வளவுதான், ஒண்ணும் தெரியல, என்ன பாம்பு தெரியல. அப்ப என்ன பண்ணாரு பகவான்? சங்க கொண்டு போய் தலை வைக்கிறார். அப்ப பகவானுடைய கை படுதா, பகவான் உடல் படுதா, பட்ட உடனே என்ன பண்றாரு? ஸ்லோகம் படிக்கிறாங்க. யோந்த பிரவிஷமமாசம பிரசுப்தா. பயங்கர ஸ்லோகம். சின்ன 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 பையன் எவ்வளவு கஷ்டமான ஸ்லோகம், வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஒரு 40-50 தடவை படிச்சாதான் இந்த ஸ்லோகம் கொஞ்சமா எனக்கு ஞாபகம். அந்த மாதிரி படிக்கிறதே கஷ்டம். அவ்வளவு கஷ்டமா அந்த சின்ன பையன் பாடுறது. சின்ன பையன் கிடையாது, மகாராஜர். ஓகே, நம்ம பக்தி மகாராஜர். ஓகே, அதான் அவர் பாடுறாரு. எப்படி பாடுறாரு? பகவானுடைய கை பட்டுச்சு, பகவானுடைய உடல் பட்டுச்சு இல்லையா? ஐயோ, நம்ம மேல பகவான் உடல் படவே நினைக்க கூடாது. இப்ப நம்ம அபிஷேகம் பண்ணோம், பகவானுடைய பாதத்தை மசாஜ் பண்ணலாம். வீட்டுல நீட்டி இருந்தாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்றோம்? பகவானை டச் பண்றோம். இப்படிதான் நமக்கு நாலேஜ் வரும். புரியுதா? அதனால நாலேஜ்ங்கிறது பகவான் இதயத்துல கொடுக்கறதுதான் அந்த அறிவு. நம்மளுடைய அறிவுனால நம்மளால பகவானை புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் பிரம்ம படிச்சோம். 10,000 கோடி சதவச்ச சம்பிரகம்யோ வாயோ அதாபி மனசோ முனிபுங்கமானா. ஒரு மனசு வேகத்துல ஒரு ஏரோப்ளேன், நம்ம ஏரோப்ளேன் போறோம் இல்லையா, அது ஃபியூல் எல்லாம் போட்டு ஒரு 560 எவ்வளவு போகும்? 560 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் பெர் ஹவர் கேட்டா இவ்வளவு ஸ்பீட்ல போகும். ஆனா மனசோட ஸ்பீடு வரும், மனசோட ஸ்பீடு. இப்ப நினைச்சுக்கோங்க, மாயக்குள்ள இருக்கேன், விருந்தாவன்ல இருக்கேன், போயிடுச்சா? இதுதான் மனசோட ஸ்பீடு. இந்த ஸ்பீட்ல ஒரு ஏரோப்ளேன் இருக்கு. இந்த ஏரோப்ளேன்ல போனா கூட கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளவு ஸ்பீட். பிரம்மா சொல்றார், 10,000 கோடி சதவச்ச சம்பிரகம்யோ வாயோ அதாபி மனசோ முனிபுங்கமானா. வாயிலான வெஹிக்கிள்னாலும் சரி, மனசுலான வெஹிக்கிள்னாலும் சரி, ஏரோப்ளேன்னாலும் சரி, அந்த ஏரோப்ளேன்ல போனாலே நம்மளால கிருஷ்ணர் என்ன பண்ண முடியாதா? அதை தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, அதனால பகவான் எப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும்? இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்தோம்னா தெரிஞ்சுக்க முடியும். அவருக்கு மசாஜ் பண்றது, அவங்க நீட்டி முன்னால நம்ம என்ன பண்றது, அபிஷேகம் பண்றது. அதாவது அபிஷேகம் செஞ்செல்லாம் வச்சிருக்கோம். அபிஷேகம் எதுக்கு வைக்கணும், அது எதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் பண்ணோம்? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம வேஷ்டி கட்டி வரணும், சாரீஸ் கட்டி வரணும், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சரணத்தை குடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப சயின்டிபிக்கா ப்ராப்பரா பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த மாதிரி பகவான் நம்ம கண்ணுக்கு தெரியாதவர் இந்த அக்ஷா விகிதத்துல என்ன பண்றாரு? நமக்கு காட்சி கொடுக்கிறார். அவருடைய சரணங்கள் பட்ட அந்த வாட்டரை நம்ம குடிக்கணும். அவ்வளவு நல்லது. ஓகே, நமக்கு நிச்சயமா அடுத்த வரை கிடையாது அந்த மாதிரி ஒரு தாற்பனை. அவருடைய பிரசாதம் எல்லாமே முக்கியம். ஓகே, இந்த பிரசாதம் பாத்தீங்கன்னா அவருக்கு படைக்க வேண்டிய பொருள் யார் படைக்கணும்? ஒரு கிருஷ்ண பக்தர் குக் பண்ணி, கிருஷ்ண பக்தர் என்ன பண்றாரு? கிருஷ்ணருக்கு அந்த உணவை படைக்கிறார். இதுதான் பிரசாதம். புரியுதா உங்களுக்கு? அதான் பிரசாதம் இஸ் வெரி ரேர். எவரிவன் கேனாட் குக் பிரசாதம். நமக்கு வீட்டுல ஒருத்தர் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மருமகள் மாமியார் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க மருமகள் சும்மா இதே வச்சுட்டு வைக்கிறாங்க, சாப்பிட்டுப்போ, மாமியார் சாப்பிடுமா? நான் தீண்ட மாட்டேன், போ, எனக்கு வேண்டாம் வேண்டாம் சாப்பாடு. கரெக்டா? ஆனா கிருஷ்ணனுக்கு பிடிக்காத ஒருத்தர், கிருஷ்ணனை யாரையும் தெரியாது, கடையில ஒரு 4 பழம் வாங்கி நாங்கள் பிரசாதம் கொடுக்குறோம். பிரசாதம் பிரசாதம் ஒரு சேவை. பிரசாதம் சேவை. அது பிரசாதம் பண்றதுக்கும் கொடுத்து வச்சுக்கணும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதும் கொடுத்து வச்சுக்கணும், அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ணதுக்கு நம்ம கொடுத்து வச்சுக்கணும். இப்ப பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நிறைய பேர் தேவைப்படுது ஆளு சேவை பண்றதுக்கு. ஆள் தேவைப்படுதா அவங்களுக்கு? பகவானுக்கு கிடையாது. அவருக்கு யாருமே தேவையில்லை. ஏன் தேவையில்லை அவருக்கு? ஏன் ஆள் தேவையில்லை? இப்ப பப்பா சார் படிச்சோமே, அது என்ன போட்டிருக்கு? 2வது ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் பாருங்க, பிரம்ம சம்ஹிதால. எடுக்கல. சிந்தாமணி பிரகிருஷ்ண விருக்ஷா லக்ஷா விருதேஷு சுரபி அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம். ஆயிரக்கணக்கான லட்சுமி என்ன பண்றாங்களாம்? சேவை பண்றாங்களா? எங்க பண்றாங்களா? விஷ்ணு கிருஷ்ணன் சேவை பண்றாங்களாம். அவங்க என்ன சேவை பண்றாங்க?
அவங்களுக்கு சேவை கிடையாது. ஆக்சுவலா அந்த மார்பெல்லாம் கிளீனா இருக்கும், சோரெல்லாம் கிளீனா இருக்கும், இருந்தாலும் அந்த சோரத்தை தூக்கி கொடுப்பாங்க. சம் சேவை தேவைப்படும். இந்த மாதிரி அவருக்கு ஆள் நிறைய இருக்கு. ஓகே, நம்ம சேவையெல்லாம் நம்ம யாருக்கு பெனிஃபிட்னா நமக்கு தான் பெனிஃபிட். இந்த பிரசாதம் பண்ணா நம்ம பிரசாதம் சேவை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 4 ஐட்டம் 3 ஐட்டம் வாங்கிக்கலாம், 2 ஐட்டம் ஒரே ஐட்டம் பண்ணிக்கலாம் ரைட்டா. அதே 4 ஐட்டம் 5 ஐட்டம் வாங்கிக்கணும், எல்லாருக்கும் சேவை கிடைக்கணும். அப்ப எல்லாரும் ஒரு ஐட்டம் பண்ணா என்ன ஆகும், கிருஷ்ணனுக்கு நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும், கிருஷ்ணன் சேவை பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஒரே ஐட்டம் வாங்கினா என்ன ஆகும், ஒருத்தருக்கு தான் சார்ஜ் கிடைக்கும் கரெக்டா, சார்ஜ் கிடைக்காது. அதனால இது எல்லாமே பிரபுபாதத்துக்கு சயின்டிபிக்கா பண்ணிருக்காரு. ஓகே, இந்த சேவையை பகவானுக்கு பண்ண பண்ண ஒரே விதமா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. பகவான் ஒன்லி படிச்சுக்கிட்டே எல்லாரும் படிச்சுட்டே இருக்க முடியுமா, முடியாது. சான் பண்ணிட்டே ஹரிதாஸ் தாக்கு சான் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாரும் வேற வேற திறமை. சில மாதிரி நல்லா குக் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா ப்ரீச் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா சோசியலா மூவ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் சேவை இருக்கு. சில பேர் நல்லா பிரசாதம் சர்வ் பண்ணுவாங்க, மாதாஜி நல்லா சர்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாரும் இன்வால்வ் பண்ணி டெம்பிள்ல பூஜை பண்றவருக்கும் அதே பெனிஃபிட் தான், டெம்பிள்ல பாத்ரூம் கிளீன் பண்ணவருக்கும் அதே பெனிஃபிட்ஸ் தான். புரியுதா உங்களுக்கு? அதனால பூஜை பண்றவர் முதல்ல போயிடுவாரு கௌரவம், அவனுக்கு டாய்லெட் கழுவுற டெம்பிள் அது அடுத்து போவார், அப்படி கிடையாது. ரெண்டுமே ஈக்குவல் தான். எடுத்து ஆஃபர் பண்ணலாம். யார் பண்ண போறீங்க? பக்கீந்தர் பாடணும், ஏமோனே பாருங்க. ஆனா எல்லாருக்குமே என்னது ஒரே பெனிஃபிட்ஸ், அது புரிஞ்சுக்கணும், பார்த்து கொண்டு போன. அதனால ஒரு கருணை உள்ள கொண்டு என்ன பண்ணிருக்காரு ஜெகநாதர் இங்க உட்கார்ந்துருக்காரு. ஓகே, இது எல்லாருக்கும் பெனிஃபிட்ஸ். புரியுதா உங்களுக்கு? உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்பட்டு உடனே டக்குன்னு ஜெகநாதபுரி போனோம்னா ஒரு 4 டிடி வாங்கிடலாம், அப்படி வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? நம்மளுடைய ஸ்ரத்தை எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். சும்மா ஒரு நாள் வாங்கிட்டு அப்புறம் பூட்டியே வச்சிருக்கிறது, உணவே கொடுக்காம வச்சிருக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். நம்மளால முடியுமா? ஆள் இருக்காங்களா? இல்லைன்னா போட்டோ வச்சு இது பண்ணலாம். போட்டோவிலேயே கிருஷ்ணர் இருக்காரு இல்லையா, போட்டோவும் கிருஷ்ணர் தான் இருக்காரு. பெருமைக்காக டிடி வாங்கக்கூடாது. ஓகே, இனிஷியேஷன் வாங்கின பிறகு நம்மளால முடியும்னா டிடி இன்ஸ்டால் பண்ணி அவங்களை எப்பயுமே நம்ம நல்லா கவனிச்சுக்கணும், குழந்தைங்களை படிக்கிற மாதிரி கவனிக்கணும். அந்த மாதிரி தான் டிடி வச்சுக்கணும். ஓகே, ஆனா அந்த டிடி எல்லா கிரேஸ் தான் வச்சுக்கணும். அதுக்காக என்னால முடியாதுன்னு சொல்லி உதாசீனம் பண்ண முடியாது. யாரெல்லாம் மேரேஜ் பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் இது பண்ணிருக்காங்களோ அவங்க வீட்டுல என்ன கட்டாயம் டிடி இருக்கணும். வானப்பிரசா ஸ்டேஜ்ல இருக்கலாம் தேவை கிடையாது. அடுத்த ஸ்டேஜ் போயிட்டாங்க, ஒருத்தர் தான் வீட்டுல இருக்காருன்னா அதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ ஒரு ஃபேமிலியா இருக்காங்கன்னா டிடி வச்சு எல்லாரும் அவங்க ஃபேமிலியா அவங்க சுத்தி தான் வரும் அந்த மாதிரி. ஏன்னா அது கிருஷ்ணனுடைய ஒரு கருணைகள் தான் புரிஞ்சுக்கணும். அதனால அந்த அபிஷேகம் வச்சிருக்கோம் இன்னைக்கு. இதுல கிருஷ்ண கௌரங்க நித்யானந்தா அபிஷேகம் பண்ணோம். அந்த சைட்ல கௌர நித்யானந்தா, இந்த சைட்ல கௌரங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப அருமையான அவதாரம். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, சரணடைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படி சரணடைங்கிறது யார் சொன்னா? கௌரங்க மகாபிரபு. ஏன்னா சரணடைய தெரியல யாருக்குமே. சோ கௌரங்க மகாபிரபு என்ன பண்றாருன்னா, நீ எப்படி பக்தனா இருக்கணும்ங்கிறத சொல்லித்தர. அதனால ரொம்ப ரொம்ப மெர்சிஃபுல் கௌரங்க மகாபிரபு. நித்யானந்த பிரபு இன்னும் ஒரு கூடவே. ஏன்னா கௌரங்க மகாபிரபு ப்ரீச் பண்றது யாரு? சர்வபட்டாச்சாரியா, ராமாந்தராய், பெரிய பெரிய ஆளுங்க. ஆனா நித்யானந்த பிரபு யாரு சொல்றாரு? ஜகாய், மாதாய், குடிகார, இந்த மாதிரி ப்ரீச் பண்றாரு. அவ்வளவு கருணை. அதனால அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிருக்கோம். பிரபுபாத பதித்த பாவன் பிரபுபாத அவ்வளவு ரொம்ப கருணை. அவர் என்ன பண்றாரு, அயல்நாட்டில் போய் ப்ரீச் பண்றாரு இல்லையா, விளைச்சலில் ப்ரீச் பண்றாரு. அதனால இவங்களுக்கு அபிஷேகம் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இது சயின்டிபிக். ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போதும் பார்த்து விட்டுட்டு அப்புறம் அவங்களுடைய தலை மீன்ஸ் விட்டுட்டு அப்படியே நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு அபிஷேகம் பண்றோம். நல்லா மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணோம்னா நிச்சயமா அது பேர் என்ன சொல்லுவாங்க, சரணாமதம் சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம், அருந்தலாம். ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நான் இப்ப போறேன், அப்லோட் பண்ண போறேன். எது கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம். எல்லாம் புரிஞ்சுதான் ஆக்சுவலா எதுக்கு அபிஷேகம் பண்றோம்னு. அதனால கிருஷ்ணர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடியவர். அதே ராதாராணி அவங்களே அட்ராக்ட் பண்ணக்கூடியவங்க. அதனால மதன மோகன மோகினி, ஓகே, அவரே அட்ராக்ட் பண்ண ராதாராணி. அதனால ரொம்ப அது அந்த ராதா கிருஷ்ண நீதினு நினைக்கிறது அந்த பாட்டு பேரு, ராதா கிருஷ்ண நீதி. அது ரொம்ப அருமையான பாட்டு. இது விருந்தாவன் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம், நிறைய டிவோட்டிஸ் அதில் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அந்த டிடிஸ்லாம் மது பண்டிட் அவங்க இருப்பாங்க, அப்புறம் ஜீவ் கோஸ்வாமி, இது மாதிரி ரூப கோஸ்வாமி, இவங்களுடைய அந்த டிடிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆமா, கூத்தம்
ஆந்தமா இதில் போட்டிருக்கான். ஓ சரி சரி. ராதாகிருஷ்ணன் நீதின்னு போட்ட மாதிரி இருந்தது. ஓ அப்படின்னு ரெண்டு போட்டுக்கலாம். இதுல என்ன போட்டுக்கலாம், ஜெய ராதா கிருஷ்ண கீதி கீதின்னு போட்டு கீதி. ஓ ஓகே ஓகே. இது நிறைய ராகம் இருக்கு மாத்தாச்சு, நீங்க எந்த ராகம்னு பாடலாம். ஆனா எது ஈஸியா வருதோ அது பாடணும். உங்களுக்கு வந்து அது ஈஸியா வந்துச்சு அதனால பாட முடியுது. எனக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ண முடியுது, அது கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்சு தான் பாட முடியும், இதெல்லாம் கஷ்டம், ப்ராக்டிஸ் தான் பாட முடியும். எனக்கு ரொம்ப மியூசிக் தெரியாது, கொஞ்சம் தான் மியூசிக். எதுவும் கேள்வி இருக்கா? ஆன்லைன்ல எதுவும் கேள்வி இருக்கா? ஈஸ்வரி மாதாஜி, கலாவதி மாதாஜி. ஓகே, கேள்வி எல்லாம் முடிச்சுக்கலாம். அப்ப கேள்வி இருக்கா? டிடி புரிஞ்சது இல்லையா? டிடி கான்செப்ட் புரிஞ்சது இல்ல? அர்த்தாபிகம் புரிஞ்சது இல்லையா? அபிஷேகம் முக்கியம், அது புரிஞ்சது. ஹரே கிருஷ்ணா.